குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. நான் சொல்றேன், ஐயா நான் வந்து அப்படி போக மாட்டேங்க, நான் வர்றது திருச்செந்தூர் முருகரை பார்க்க தான். அந்த முருகரை பார்த்துட்டு தான் நான் நானே சொல்லிங்க திருச்செந்தூர் முருகரை பார்த்து எங்கேயும் போட்டேன் இல்லை, முன்னாடி வாங்க நாங்க எல்லாம் பிளான் பண்ணுன்றாங்க. தியானத்துல உத்தரவு கேட்கும்போது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, குலசை முத்தாரம்மன் வந்து நம்ம 51 சக்தி பீடம் சொல்றல, அந்த 51 சக்தி பீடத்துக்கும் ஒரு இணையான சக்தி எவ்வளவு இருக்குமோ அந்த சக்தி வந்து குலசை முத்தாரம்மன் இருக்கு. மிகப்பெரிய அபரிவிதமான சக்தி குலசை முத்தாரம்மன். நீங்க குலதெய்வமே தெரியாதவன் குலதெய்வத்தோட சாபம் இருக்குன்னு சொல்லாங்க பாத்தீங்கன்னா, அப்படி எல்லாரும் குலசை முத்தாரம்மன் பங்கு தியானத்துல வருது. அப்போ இந்த அம்மா கிட்ட வந்து நான் வந்து தியானத்திலே வந்து நான் உத்தரவு கேட்கிறேன், போலாமா வேண்டாமன்றப்ப என்ன வந்துச்சுங்க தெரியுங்களா, இந்த அம்மா மட்டும் பாக்குறதுக்குன்னே நீ திருநெல்வேலிக்கு வந்து இந்த அம்மா மட்டும் பார்க்கணும் உத்தரவு வந்துச்சு. அப்படின்றப்போ தெய்வம் இல்ல, தாய் இல்ல, முத்தாரம்மன் வந்து அப்படி 51 சக்தி பிடலுக்கு இணையான ஒரு சக்தி வந்து அங்க இருக்குன்றப்ப நீங்க எப்படி போனோம்? இது எனக்கு உத்தரவு வந்தோடனே நான் வந்து சொல்லிட்டேன், ஐயா நான் இதுக்கப்புறம் நான் வரேன், இப்பதான் ட்ரெயின் வசதியெல்லாம் வந்துச்சுல வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டேம்மா, முடிஞ்சிருச்சுங்களா. கிளி ஜோசியை நான் பாக்குறேன், கிளி ஜோசி திருச்செந்தூர் முருகர் வந்தாரு. அடுத்து எங்க அம்மாவுக்கு பாக்கலான்னு இருக்கும்போது எங்க அம்மா குலசை முத்தாரம்மன் வந்தார். இது எப்படி சாத்தியம்? அப்போ நம்மளால தெய்வ சக்தி வழி நடத்துன்றதுக்கு உதாரணம் தான், நீங்க கனெக்ட் பண்ணி பாக்கணும்.